சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பொல்லாவுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லாவுலக சிற்றின்பங்கள் என்றும் அழியும் மாயை. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்திற்கு அன்பு கூர்ந்தார். இந்த பெரிய வெள்ளியுடைய ஊடகத்தின் வாயிலாக நம்மளுடைய 7 வார்த்தைக்கு முன்பதாக ஆரம்ப ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவரே, சிலுவையிலே ஆண்டவரே நீர் பாடுகளையும் மற்றும் மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, இந்த பெரிய வெள்ளியுடைய 7 வார்த்தைக்கு முன்பதாக ஆண்டு ஆரம்ப ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டு தியானிக்கின்ற பொழுது ஒவ்வொரு வார்த்தை நிமித்தமாக ஆண்டவரே இருக்கிற திருச்சபை அங்கத்தவர்களுக்கு ஆண்டவரே எல்லா தெய்வீக பிரசன்னத்தையும் மற்றும் ஆண்டவரே இந்த ஊந்துதலையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும் இறை மகன் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் கடவுளே. ஆமென். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-7 வரை. ஏசாயா 53 வசனங்கள் 1-7 வரை ஆங்கிலத்திலே வாசிக்கும் கேட்போம். Who have believed what we have heard, and to whom he has strengthened of the Lord has been revealed. He grew up before him like a sapling, like a root out of dry ground. He had no beauty or majesty that should be looked at him, nothing attractive in him appearance that we should desire in him. He was despised and rejected by all, the man of sorrows and familiar with grief, like one from whom people hide their faces. He was despised, and we consider him of no account. Yet ours we were the infirmity he bore, our were the suffering he endured. Although we consider him as one punished by God, smitten by him and afflicted, but he was wounded from our sin. He was cursed for our wickedness. The punishment that made us whole fell off him. By his wounds we were healed. Like sheep we had all gone astray, each following his own way. But the Lord laid on him the guilt of all of us. He was harshly treated and afflicted, yet he did not open his mouth. Like a lamb led by the slaughter, or a sheep dumb before shearer, he did not open his mouth. தொடர்ந்து இந்த தூய வெள்ளிக்காக இருக்கின்ற ஆரம்ப ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த தூய வெள்ளிக்காக பெரிய வெள்ளிக்காக நாம் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு வார்த்தைகள் ஒவ்வொரு ஆயர்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது கோலார் தங்கவயலுடைய முழு இணைப்பாக இருக்கின்ற இந்த ஒருங்கிணைப்பாக இருக்கின்ற ஊழியத்திற்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து முடிவு வரை ஆண்டவரே உடைய பேர் பிரசனத்தோடு இந்த வார்த்தைகளானது ஒவ்வொரு ஆயர்கள் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது திருச்சபை அங்கத்தவர்களுக்கு இது பிரயோஜனம் உள்ளதாக ஆசீர்வாதமாக இருக்க எல்லா அனுகிரகத்தை கூடி தாரும் இறை மகன் வழியாக வேண்டிக் கொள்கின்றோம் அன்பின் கடவுளே. ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேராலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புனித வெள்ளியாக இருப்பது நிமித்தமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க காத்திருக்கின்றோம். 2000 வருடத்திற்கு முன்பதாக
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கின்றார். ஆனாலும் ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த வார்த்தைகளை குறித்து தியானிக்கும் போது நமக்கு புதிய அர்த்தத்தையும் வாழ்க்கைக்கான புதிய தகவல்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழங்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. குறிப்பாக முன்னுரையாக இந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கின்றோம். கோலார் தங்கவயல் வட்டார பேரவையின் சார்பாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் நம்முடைய ஆயர்கள் 10 ஆயர்களும் சேர்ந்து ஒவ்வொரு வார்த்தையை வழங்க இருக்கிறார்கள். இதற்கு முன்னுரையாக இந்த 7 வார்த்தைகளை தியானிப்பதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகின்றோம். குறிப்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வார்த்தைகளை 4 நற்செய்தியாளர்கள் அது பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 7 வார்த்தை என்று குறிக்கும் போது துவக்கத்தில் ஆதியாகமம் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது 6 நாட்கள் அவர் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று. அப்போ அந்த 7ஆம் நாள் அது ஓய்வு நாளாக இருக்கிறது என்று அவர் ஆசிரித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய கடவுள் படைத்த படைப்புகளை பார்த்து அதெல்லாம் நன்றாக இருக்கிறது என்று மகிழ்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கும் போது அவர் 3½ ஆண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று கடவுளுடைய இறையரசை போதித்து, அவர் போதனையில் மட்டுமல்ல, அவர் சொன்ன காரியத்தின்படி கடவுளுக்காக அவர் தன்னை தான் அர்ப்பணிக்கவராக இருக்கின்றார். அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது இந்த 7 வார்த்தையை ஒவ்வொருவரும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த 7 என்பது எதற்கு அடையாளம் என்றால் அது ஒரு நிறைவுக்கான வார்த்தை என்று சொல்லுகிறார்கள், அல்லது அது ஒரு பரிபூர்ணத்துக்கான அடையாளம் என்று சொல்லுகிறார். The number 7 is a number stands for perfection and completeness என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 7 வார்த்தைகள் என்பது அந்த யூத மரபுப்படி அது முழுமையான வார்த்தையாக இருக்கிறது என்று நாம் சொல்லப்பட்டிருக்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் கடவுளுடைய திருமைந்தனாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த உலகத்தில் செய்த ஊழியங்களின் நிறைவான தொகுப்பாக அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆர்ச் பிஷப் ஃபுல்டன்ஷின் சொல்லுகின்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைவதற்கு 2 காரணங்கள் என்று. முதல் காரணம் அவர் சொல்லுவது என்னவென்றால், Jesus was too religious, and the second reason, Jesus was too political. எதற்கு அப்படி சொல்லுகிறார் என்றால், முதலாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் கடவுளுடைய குமாரன் என்று சொல்லி தன்னைத்தான்மே அவர் உயர்த்தி கொண்டார் என்று யூத தலைவர்கள் அவருக்கு குற்றச்சாட்டு சொன்னார்கள் என்று. இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டூ பொலிட்டிக்கல் என்று சொல்வதற்கு இவர்கள் சமய தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் என்ன சொன்னார்கள் என்றால், இங்கு சீசர் என்பவர் அரசராக இருக்கின்றார், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு ராஜா என்று மக்கள் அழைத்த போது அதை நிராகரிக்கவில்லை என்று. இந்த 2 காரணங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு என்று சொல்லுகின்றார். ஆனால் நம்முடைய விசுவாச பார்வையின் பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையை சுமந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த லெந்து நாட்களில் நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடும் மரணம் அவருடைய உயிர்த்தெழுதலை தியானிக்க வந்திருக்கின்றோம். இந்த 7 வார்த்தைகள் எவைகள் என்று பார்க்கும்போது இந்த 7 வார்த்தையில் அது மன்னிப்பு நிறைந்த வார்த்தையாக இருக்கிறது. இரண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வனை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை அது ஒரு அறிக்கையாக இருக்கிறது, நீ என்னுடன் நிச்சயமாக பரதேசில் இருப்பாய் என்று. இந்த 3ஆம் வார்த்தை அது கைவிடப்பட்டிருக்கின்ற நிலையில் இருக்கின்ற அவருடைய தாயாரை அன்பான சீடனோடு சேர்த்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது, அன்பின் வார்த்தையாக சொல்லலாம். அடுத்து 4ஆம் வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பார்த்து கடவுளை நோக்கி கதறுகின்ற ஒரு வார்த்தை. இது கடவுளிடத்தில் கேள்வி கேட்டு மீண்டுமாக ஆண்டவருடைய பற்றுறுதியை உறுதி செய்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. 5ஆம் வார்த்தை அவர் ஒரு எதிர்பார்ப்புடன் தண்ணீரை கேட்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. 6ஆம் வார்த்தை அதை நிறைவேற்றுகின்ற ஆற்றல் நிறைந்தவராக இருக்கின்றார், கம்ப்ளீஷன் ஆர் அக்கம்ப்ளீஷ்ட் என்று சொல்வார்கள்.
7ஆம் வார்த்தை தன்னை தாமே கடவுளிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவராக இருக்கின்றார். இந்த 7 வார்த்தைகளை சொல்லும்போது அநேக கூட்டத்தார் அந்த இடத்தில் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யப்பட வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று சமய தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் அந்த இடத்தில் இருந்தார்கள், யூதர்களும் ரோம தலைவர்களும். அடுத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி திரளான கூட்ட மக்கள் அங்கே இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும் என்று சொல்லி கூக்குரல் எழுது கொண்டிருந்தார்கள். போர் சேவகர்கள் ஒரு பக்கத்தில், அவருடைய தாயாரும் அன்பான சீடர்களும் ஒரு சிலர் அங்கே இயேசு கிறிஸ்துவை பார்த்து கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். அங்கு திரளான கூட்டத்தில் வேடிக்கை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற கூட்டமாக இருக்கிறது. இத்தனை கூட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை கேட்பதற்காக ஒரு சிறிய கூட்டம் மட்டும்தான் காத்திருந்தது. மற்றவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை அவரை சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் விசுவாசத்துடன் இருக்கின்ற மக்களுக்கு அது தேவ பலமாக இருக்கிறது. இறுதியாக சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் மக்களுடைய பாடுகளையும் நாம் பிரித்து பார்க்கக்கூடாது. ஏனென்றால் அந்த பாடுகள் மத்தியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று இந்த 7 வார்த்தைகளும் நமக்கு புதிய அர்த்தத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனையாக இருக்கட்டும் என்று நாம் நினைத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஆண்டு நம்முடைய அரசாங்கம் விடுத்திருக்கின்ற சட்டத்தை பார்க்கும்போது அந்த விதிமுறைகளை பின்பற்றி ஒரு நெருக்கடியில் நாம் இருக்கின்றோம். இருந்தாலும் இந்த 7 வார்த்தைகளை வீட்டிலிருந்தோ அல்லது திருச்சபையிலிருந்தும் கேட்பதற்காக அவளோடு காத்திருக்கின்றோம். இந்த வார்த்தைகளை கேட்டு கடவுளுடைய உண்மையான சீடர்களாக நாம் பின்பற்ற நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இந்த 7 வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு அது அநேக அர்த்தங்களையும் மிகுந்த பொருளையும் தருகிறது என்று நாம் நம்பி இருக்கின்றோம். இந்த வார்த்தைகளை கேட்டு கடவுளுக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய கிறிஸ்துவ விசுவாசிகளாயிருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை காலை வேளையில் உங்களை வாழ்த்துவதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தைக்கான திருமறை பகுதியானது தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 34வது வசனம். தந்தையே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய தந்தையாகிய கடவுளை நோக்கி சிலுவை மரத்திலே அவர் ஏறெடுக்கின்ற மன்றாடுதலின் ஜெபமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த மன்னிப்பு என்பது நம்முடைய கிறிஸ்துவ விசுவாச வாழ்வில் மிகவும் முக்கியத்துவமான வார்த்தையாக, கடவுளின் சித்தத்தை வெளிப்படுத்துகின்ற, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற விசுவாசத்தின் பாதையில் நடந்து செல்வதற்கு பெரிதும் உதவியாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவ விசுவாசத்திலும் நாம் சான்று பகிர்கின்ற வாழ்விலும் இந்த மன்னித்தல் என்பது நாம் வெளிப்படுத்தி வெறும் வார்த்தையிலே சொல்லுகின்ற வழியே அதை நம்முடைய செயல்முறை வாழ்விலே நிலைநிறுத்தி வெளிப்படுத்தி செயல்படுத்தி காண்பிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தாமாகவே தந்தையை நோக்கி, பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதே இருக்கிறார்கள் என்று சொல்லி மன்றாடுகின்றவராக இருக்கின்றார். அவனமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தையினை பேசுவதின் வழியாக அவர் இந்த மன்னிப்பினை ஒரு மிக சிறந்த வல்லமை நிறைந்த விடுதலையின் கருவியாக சிலுவையிலே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த மன்னித்தல் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின் பொருள் என்னவென்று சொன்னால், ஒருவர் நமக்கு செய்கிற மீறுதல்களை நாம் அதை தொடர்ந்து அவர்களுக்கு செய்யாதபடி அவர்களுக்கு செய்வதிலிருந்து நாம் விலகிக் கொள்ள வேண்டும், அவர்கள் செய்தவாறே நாமும் செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற பொருளை குறிக்கின்றதாக இருக்கின்றது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய திருப்பணியிலே மன்னிப்பினை வெளிப்படுத்தினார். அதை தம்மை தேடி வந்த மக்களுக்கும் தம்மை பின்பற்றி வந்த சீடர்களுக்கும் அதை போதித்தது மாத்திரமல்ல, சிலுவை மரத்திலே நிறைவாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் தம் திருப்பணியிலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னார், நீ போ,
இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி மன்னித்து அனுப்புகின்றவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவை மரத்திலே மன்னியுங்கள் என்று சொல்லி அவருக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்காக பிதாவை நோக்கி ஜெபம் செய்திருக்க வேண்டும் என்று நமக்குள்ளாக தோன்றலாம். ஒருவேளை அநீதி செய்கிறவர்களுக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் அவர் துணை போகியிருப்பாரா? அவர்களுடைய எல்லாவற்றையும் செய்து மீறுதல்களை மறைப்பதற்காக ஆண்டவர் மன்னியுங்கள் என்று மன்றாடியிருப்பாரா என்று யோசிக்க தோன்றலாம். ஆனால் மன்னியுங்கள் என்று சொல்வது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படுத்துகின்றார். திருமறையின் முழு ஆழத்தின் சத்தியத்தை இந்த மன்னிப்பதின் வழியாக சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகின்றார். கடவுளுடைய சித்தத்தை அவருடைய குமாரனாக நின்று சிலுவையின் மரத்திலே வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். எனவே இன்றைக்கு இந்த மன்னியுங்கள் என்று சிந்திக்கும்படியாக அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்வில் இந்த மன்னித்தலை நம்முடைய வாழ்வில் 3 நிலைகளிலே வெளிப்படுத்தும்படியாக திருமறை நம்மை அழைக்கின்றது. முதலாவது, பாகுபாடின்றி அனைவரையும் நாம் ஏற்றுக்கொள்ள ஜெபம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இம்பார்ஷியல் பிரேயர் ஃபார் அக்செப்டன்சஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவை மரத்திலே 2 கல்வர்களுக்கு இடையே அறையப்பட்டிருக்கின்ற போது தம் தந்தையாகிய கடவுளை நோக்கி ஏறெடுக்கின்ற மன்றாடுதலிலே அவர் கடந்து செல்லுகிற பாரமான சிலுவை மரத்தின் துன்புறுத்தலையும் அவரை சோதிக்கும்படியாக அவருக்கு பல்வேறு இன்னல்களை அவர் மீது சாடுகின்றவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் இந்த ஆழமான வார்த்தையின் வழியாக பிதாவை நோக்கி மன்றாடுகின்றார். எதற்காக மன்றாடுகிறார் என்று சொன்னால், தம்மை துன்புறுத்துகிறவர்களுக்காக மன்றாடுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பிதாவே என்று சொல்லுகின்ற ஆண்டவர் பேசிய அரபிய மொழியிலே ஆபா என்று சொல்ல அடங்குகின்றது. ஆபா என்று சொன்னால் ஒரு குமாரனுக்கும் ஒரு மகனுக்கும் இடையே இருக்கிற இரத்த சம்பந்தமான உறவினை யாராலும் பிரிக்க இயலாது என்று சொல்லப்படுகிற வார்த்தை தான் ஆபா என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆபா பிதாவே என்று சொல்லும்போது உலகத்தில் அல்லது இவரை சூழ்ந்திருக்கிற மக்கள் செய்கிற பல்வேறு வன்முறையான செயல்களையும் தீமையான செயல்களையும் அவரை சிலுவையிலே அறைத்து அவர் குற்றவாளி என்று சொல்லி அவரை அநியாயமானவர் என்று சொல்லி தீர்க்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுக்காக அவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவை நோக்கி மன்றாடுகின்ற ஜெபமாக இருக்கிறது. அவர் மன்றாடுவதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு பக்கத்தில் யூதர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இவர் மேசியாவென்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறார் என்று சொல்லி அவர் மீது பொய்யானவற்றை சாடினார்கள். மறுபக்கத்தில் இவர் தன்னை யூதனின் அரசன் என்று வெளிப்படுத்துவதனால் ரோமர்கள் இவரை அதிகமாக விரோதித்தார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எந்த பாகுபாடின்றி தம்முடைய எதிரிகளுக்காகவும் தமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்காகவும் மன்றாடுகிறவராக இருக்கிறார். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் 5வது அதிகாரத்தில் 44வது வசனத்தில் இவனமாக சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் செய்கின்ற ஒரு சிறந்த அருளுரையாக இருக்கின்றது. ஆகவே எதை ஆண்டவர் தன்னுடைய திருப்பணியிலே சொன்னாரோ, அதை எதை செய்தாரோ அதை நிறைவாக சிலுவை மரத்திலும் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றவராக இருக்கின்றார். எனவே நாமும் இன்றைக்கு ஆண்டவராகிய கடவுளை நோக்கி மன்றாடுதல் செய்கிற போது நம்முடைய எதிரிகளுக்காகவும் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்கிறவர்களுக்காகவும் நம்மை பகைக்கிறவர்களுக்காகவும் நம்மை ஏளனமாக பேசுகிறவர்களுக்காகவும் ஆண்டவர் நோக்கி நாம் மன்றாடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் எந்த பாகுபாடின்றி கடவுளை நோக்கி மன்றாடுவதோடு எந்த பாகுபாடும் வேறுபாடின்றி நாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைக்குள்ளாக வர வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிவதின் வழியாக அழைக்கின்றார். இரண்டாவதாக, உறவுகளில் ஏற்படும் வேறுபாடுகளை
மன்னித்தல் என்று ஆண்டவர் இந்த மன்றாட்டை ஏறெடுக்கிறார். Forgiveness to iron out differences in relationship. உறவுகளில் ஏற்படுகிற வேறுபாடுகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மன்னிக்கின்றவராக இருக்கிறார். அவர் மத்தியிலே வந்த பல்வேறு உபத்திரவங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் செய்கிற இந்த மன்றாடுதலில் உறவுகள் பிரிந்து போகிறது. உறவுகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு நாம் அன்போடும் ஐக்கியத்தோடும் வாழுகிற வாழ்விலே இல்லாதபடி நம் உறவுகளை முறித்து வாழுகிற கிறிஸ்துவ சமூகமாக இன்றைக்கு வாழ்ந்து வருகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் தாம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற போது உறவுகளுக்கு இடையே அவர் ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். பிதாவை நோக்கி மன்றாடுகிற போது அவர் மேசியாவாகிய கிறிஸ்து என்று சொல்லி யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். மறுபக்கத்தில் ரோமர்கள் இவர் அரசன் என்று சொல்லிக் கொள்கிறார் என்று சொல்லி அவரை விரோதிக்க செய்தார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவர்களை பகைக்காதபடி, இவர்களை எதிர்க்காதபடி, அவர்களுக்கு செய்த தீங்குக்கு தக்கவாறு அவரும் பழிவாங்குகின்றவராக இராதபடி அவர்களுடைய உறவுகளை விட்டுக் கொடுக்காத பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். பிதாவாகிய கடவுளுடைய கோபமானது இவர்கள் மீது அவர் ஒரு நிமிடம் சிலுவையின் மீது மன்றாடி இருந்தால், இவர்களை அழித்து விடும் என்று சொல்லி மன்றாடி இருந்தால், அவர் உடனடியாகவே பிதாவானவர் அவர்களை கோபத்தினால் அழித்து போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர்கள் செய்கிற எல்லா விதமான வேறுபாடுகளை, அவர்கள் செய்கிற எல்லா விதமான மனக்கசப்பான செயல்களை இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே பாகுபாடின்றி மன்னித்தது மாத்திரமல்ல, உறவுகளை இணைக்கின்றவராக இருக்கிறார். 2 கல்வர்கள் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கல்வர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே உம்முடைய பேரின்ப வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவரை நோக்கி மன்றாடுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு கல்வர் அவரை இகழ்த்துகின்றார். இவர் தன்னை அரசன் என்றும் இவர் தன்னை ரட்சகர் என்றும் சொல்லுகிறார் என்று சொல்லி, ஆனால் தன்னையே தற்காத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி அவரை இகழ்த்துகின்றவர்களும், அதோடு இந்த ஒரு கல்வன் அவரை இகழ்த்தி செயல்படுத்துகிற வார்த்தைகளையும் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் பேசுகிறவர்களை விட்டு கொடுக்காதபடி பிதாவினிடத்தில் இந்த உறவுகள் இணைந்திருக்க வேண்டும். மானிட இனமானது சிதைந்து போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி அவர் உறவுகளுக்காக மன்றாடுகின்ற நேசராக இருக்கின்றார். எனவேதான் நாம் பார்க்கின்றோம், அன்றைக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற போது அவர் அருகிலே இருக்கின்றவர்கள் இவரை ஏளனமாக பேசினார்கள். ரோம பேரரசு வீரர்கள் இவரை ஏளனமாக இகழ்த்தினார்கள். அன்றைக்கு கூடி வந்த மக்கள் இவரை ஏளனமாக விரோதித்தார்கள், இகழ்த்தி பேசினார்கள். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாதபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களுடைய வாழ்விற்காக நன்மை செய்வதற்காகவே சிலுவை மரத்திலும் அவர் அந்த துன்பம் பாடுகள் மத்தியிலே உறவுகளுக்கிடையே ஏற்படுகிற வேறுபாடுகளை கலைத்து ஐக்கியத்தோடு வாழ்வதற்காக மன்றாடுகின்றவராக இருக்கின்றார். 3வதாக, மன்னிப்பு என்பது செயல்முறையிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கிறிஸ்துவ விசுவாசிகளாக இருக்கின்றோம். திருச்சபையின் ஐக்கியத்திலே வந்து நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதே போன்று மன்னிப்பை நாம் பிறருக்கு கொடுக்கின்றோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் வெறும் சொல்லளவிலே நின்று விடுகிறோமே வழியே நாம் செயலிலே வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திராட்சை தோட்டத்தில் இருப்பதினால் நாம் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திராட்சை தோட்டத்தில் நாம் பங்கேற்பாளராகவும் நாம் செயல்படுத்துகிறவர்களாகவும் இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். நாம் வெறும் பார்வையாளராக இருந்து விட்டு பல நேரங்கள் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் பங்கேற்பாளராக ஆண்டவருடைய செய்த நீதியின் செயல்களை, மன்னிப்பினை வாழ்விலே பிறருக்கும் நாம் வழங்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் படிப்போமே என்று சொன்னால், அதிலே மிக அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் கடவுள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி மன்றாடுகிறதை பார்க்கிறோம்.
ஆகவே இன்றைக்கு நாம் மன்னியுங்கள் என்று சொல்லும்போது அது செயல்முறை நிறைந்த சொல்லாடலை குறிக்கின்றதாக இருக்கிறது. ஆகவே நாம் செயல்முறைக்கு அதை வெளிப்படுத்தும் போது மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மை மன்னிக்கின்றவராக இருக்கிறார். முதலாவது சென்று உன்னுடைய சகோதரனிடத்தில் ஒப்புரவாகிய பிறகு என்னிடத்தில் வந்து உன்னுடைய காணிக்கைகளை செலுத்து என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நாம் எவ்வளவு முக்கியத்துவமாக இந்த மன்னிப்பினை வாழ்விலே வழங்க வேண்டியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தம்முடைய குற்றவாளிகளுக்காகவும் தமக்கு தீங்கு செய்கிறவர்களுக்காகவும் இவர்கள் எல்லோருக்காகவும் ஆண்டவர் பரிதபித்து மன்றாடுகின்ற நேசராக இருக்கிறார் என்றால் அவர் இந்த மன்னிப்பினை செயல்முறைப்படுத்தினார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவ விசுவாசத்தில் சிலுவை மரத்தில் வெளிப்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை நாம் வாழ்வோராய் வாழ்ந்து காட்டி வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வாறாக நாம் செய்யும் போது மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் நாம் செய்கிற மீறுதல்களுக்காக மன்னிக்கும்படியாக மன்றாடுகிறவராக இருப்பதோடு இன்றைக்கு நாம் மன்னிப்பதின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குமாரர் குமாரத்திகளாக இறையரசுக்குள்ளாக அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் செய்கின்ற மன்றாடுதலில் ஆண்டவரே எனக்கு பலனையும் எனக்கு வேண்டிய எல்லா விதமான உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான பலனை எனக்கு தருவதோடு மாத்திரமல்ல, நான் இந்த மன்னிப்பினை என்னுடைய வாழ்விலே வெளிப்படுத்தி அதை என்னுடைய வாழ்வோடும் என்னுடைய செயலோடும் காட்டுவதற்காக உதவி செய்தருளும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்மை விரோதிக்கிறவர்களுக்கும் நம்மை பகைக்கிறவர்களுக்கும் நம்மை எதிர்க்கிறவர்களுக்கும் இந்த மன்னிப்பினை நாம் வழங்குகின்ற போது அந்த இடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பொறுமை நிறைந்த அன்பு நிறைந்த அவருடைய சாயலை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். அவராக செய்கிற போது நன்மையானவற்றை நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் வெளிப்படுத்தி நம்மை அவருடைய சத்திய பாதையில் நடந்து செல்ல அருள் புரிந்து வழிநடத்துவாராக. ஆமென். Dearly beloved, greetings to you. The second word gives us a unique meaning because it talks about not of the wisdom of a disciple, not of a spirituality of a Pharisee, but it talks about the spirituality and the religiosity of a thief. Let us pray. Lord, we thank you that you have given us this time to understand your word, very especially the word on the cross. May these words remind us that you are a God who is always present with us. In your name, Amen. Remember the words of Jesus on the cross. First word reminded us that, there is an understanding of a prayer. But the second verse talks about the person who was on the side of Jesus. A two conversation was happening. One thief said, if you are really God, come down, save yourself. But there was the other person who said, we deserve what we have done for, and that is why we have the punishment. But remember, he is the Son of God. You need to ask what I need to ask by saying, he said, remember me when you are in your kingdom. The man was very particular to ask Jesus, Lord, if you are in your kingdom, when you are in your kingdom, remember me. So he knew the kingdom value, he knew the religious life that he had to lead, and he knew what kind of religiosity that he had to follow. So time and again, not everybody is born a criminal. This verse tells that this man was a religious person, but what made him to become a criminal? Maybe it was his need of the hour, or maybe he had to support his family, or we do not know. Maybe he was an innocent person who was falsely accused and he was falsely on the punishment ladder. Dearly beloved, not every person who is convicted by the worldly order is a criminal. That we come to know, that we come to understanding of the second verse, because we know that this man, he says, Lord, when you are in your kingdom, remember me. What Jesus said was very beautiful. He said, today you will be with me in paradise. Dearly beloved, kingdom is where the Lord Almighty, God, our creator, sustainer, our redeemer, our life that is there in its fullness is where the kingdom comes from, where we are to attain, where we need to attain. But here Jesus says,
paradise. Paradise in Greek and Latin, it says it's a place, it's a garden. It's a garden where we need to walk in the coolness of the day. Remember the Garden of Eden, where God the Creator was walking with Adam and Eve? So is that place of fellowship. So paradise is that place where cordialness is there. So when Jesus said on the cross, when there was suffering, when there was bitterness, when there was agony. So remember this man. He definitely is innocent because he knows the scriptures. He knows the kingdom value. And in that pain, when we are innocent and when we know that we are in the punishment scale, it is only the Lord who can give us comfort. Many of us have been convicted as criminals in the worldly order. So may this word remind us that even though when we are convicted as criminals in the worldly order, we have a judgment who is the righteous judge. The righteous judge who will help us to be in fellowship with one another. Not just with one another, but to be in fellowship with Jesus, who is our righteous judge and our friend, dearly beloved in Jesus Christ. Today, may the second verse be a strength for you as Jesus calls and says, today you will be with me in paradise. Why? Because you are convicted as a criminal according to the worldly order. Take strength, take courage. The words of the cross are life-giving cross, because the wounded situation, the hurtful situation, the tearful situation gives us life-giving words and very much Jesus himself. God bless you, and may this life that you receive from the cross give God himself, who is Jesus Christ. Let us pray. Thank you, Lord, for giving you to us. Thank you, Lord, that you are the greatest gift to us. And Lord, through your word, though the world see us as criminal, though the world see us as null and void, though the world value us through our sources, through our resources, it is only you who sees us just as we are. Just as we are, we come to you. Accept us and use us for your glory. May these words, today you will be with me in paradise, be a blessing for each one of us, so that we will be with you in the coolness of the walk that you are taking in our faith journey, now and always. Amen. Have a blessed time. God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த மூன்றாவது வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். யோவான் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 மற்றும் 27 இந்த பகுதிகளிலே உள்ளடங்கி வரக்கூடியது தான் இந்த மூன்றாவது வார்த்தை. இந்த வார்த்தையை சிந்திப்பதற்கு உதவியாக ஒரு சிறு கதையை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு தாயார் விதவையானவர், அவர் தன்னுடைய மகன் மீது மிகவும் அக்கறை கொண்டவராக இருந்தார். ஒரே ஒரு மகன் அவர்களுக்கு. அந்த மகன் வாழ்க்கையிலே நல்லபடியாக கல்வியிலே தேர்ச்சி பெற்ற மகனாக, கல்வி மட்டுமல்ல எல்லா துறைகளிலுமே அவன் சிறந்தவனாக விளங்க வேண்டும் என்பதற்காக விளையாட்டுத் துறையிலே அவருக்கு பயிற்சி கொடுத்தார், பாடுவதிலே பயிற்சி கொடுத்தார், ஆடலிலே பயிற்சி கொடுத்தார். எல்லா துறைகளிலும் மிக நன்றாக ஒரு பயிற்சி பெற்று ஒரு சிறந்த மனிதனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். பெரிய ஒரு உத்தியோகத்திலே அந்த மகன் இருந்தான். ஒரு நாள் தன்னுடைய தாயாரோடு பேசி கொண்டிருக்கின்றான். உணவு வேணும் என்று கேட்கின்றான். அந்த தாயார் உணவு எடுத்து வருவதற்குள்ளாக வெளியே வந்து பார்க்கும் பொழுது மகன் அங்கே காணவில்லை. அவசர கூடுகை தன்னுடைய அலுவலகத்திலே இருப்பதை தெரிந்து கொண்டு அந்த மகன் உடனடியாக புறப்பட்டு தன்னுடைய காரை எடுத்து சென்று விடுகின்றான். தாயார் வந்து பார்த்தார், மகன் காணவில்லை, காரும் இல்லை, ஏதோ அவசர தேவைக்காக அவன் வெளியே சென்றிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனுடைய வருகைக்காக காத்திருக்கின்றார்கள். அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே தன்னுடைய விழியை வழி மீது வைத்து காத்திருக்கின்ற தாயார் திடீரென்று தன்னுடைய மகன் வருவதை பார்க்கின்றார். பார்க்கும் பொழுது அப்போதுதான் அவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய மகன் வந்து கொண்டிருக்கிறானே, நம்முடைய மகனை நான் பார்த்து விட்டேனே என்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். திடீரென்று ஒரு ட்ரக் எதிர்க்க வந்து அந்த கார் மீது மோதி
உள்ளே அமர்ந்திருந்த அந்த மகன் வெளியே வீசப்படுகின்றான். அந்த தாயார் ஓடோடி சென்று அந்த மகனை தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்து பார்க்கின்றார்கள். உடல் முழுவதுமாக இரத்தம் வடிந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஐயோ, என்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதே என்று சொல்லி என்ன செய்வது என்பதை தெரியாமல் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலை. அந்த நேரத்திலே மகன் தாயாரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றான். அம்மா, வாழ்க்கையிலே நீங்கள் எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். எனக்கு கல்வியிலே நல்ல பயிற்சி கொடுத்தீர்கள். எனக்கு மியூசிக், சிங்கிங், இன்னும் ஸ்போர்ட்ஸ் எல்லா துறைகளிலுமே என்னை சிறந்தவனாக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள். ஆனால் எப்படி மரணத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எனக்கு சொல்லி தரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மரித்து போகின்றான். தாயாரும் அந்த மரணத்திற்கு ஆயத்தமாக இல்லை, அந்த மகனும் அந்த மரணத்திற்கு ஆயத்தமாக இல்லை என்கின்ற சூழ்நிலையிலே இவர்கள் இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அருமையான அன்னை மரியாள் மற்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் ஆரம்பத்திலிருந்தே நம்ம பார்க்கும் பொழுது தன்னுடைய மகன் மரிக்க போகின்றான் என்பதை தெரிந்தும் அந்த மகனை அவர் உருவாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகின்ற தாய். அந்த மகன் மரிக்கப் போகின்றான் என்று தெரிந்தும் அந்த கடவுளுடைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரு தாயாக அவரை நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட ஒரு அம்மா அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவோ கனவுளவோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய பிள்ளைகள் இப்படி வளர வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எனக்காகவோ என் குடும்பத்திற்காக அல்ல, மற்றவர்களுடைய இந்த உலகத்திற்குடைய பாவத்திற்காக அவன் மரிக்கப் போகிறான் என்பதை தெரிந்திருந்தாலும் கூட அந்த மகனை கடவுளின் திட்டத்திற்கு வளர்த்த ஒரு விசுவாசம் உள்ள தாய். அதே போல் தன்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்கின்றார்கள். 30 ஆண்டு வரை தன்னுடைய மகனாக இருந்து அந்த 3.5 ஆண்டு காலம் திருப்பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அவர் ஒரு சிறப்பான மகனாக இருந்தார், ஒரு பிரபலமானவராக இருக்கின்றார். அந்த 3.5 ஆண்டு காலம் எருசலேம் முழுவதுமாக ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அதை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்கின்றார்கள். என் மகன்தான் இப்போ பெரியவனாக இருக்கின்றானே, அவனுக்கு இன்னும் சிறப்பாக வாழ கற்றுத்தர வேண்டும், இல்லை என்னுடைய மகன் இப்பொழுது இப்படி பிரபலமாக இருக்கும் பொழுது ஒரு இயக்கத்தையே அவன் ஆரம்பிக்கலாமே என்று தவறாக வழிநடத்தின ஒரு தாய் அல்ல, மாறாக கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னையும் தன்னுடைய மகனையும் அர்ப்பணித்த ஒரு பக்தியுள்ள ஒரு விசுவாசமுள்ள தாயாக பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகனை பார்க்கும் பொழுதும் கூட அவரும் சிறு வயதிலிருந்தே கடவுள் என்னென்ன நோக்கத்திற்காக அவரை அனுப்பியிருக்கிறாரோ அந்த நோக்கங்களை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே தீவிரமாக மிகவும் வைராக்கியமாக இருந்த ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவை மரணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற சூழ்நிலை வந்த பொழுதும் கூட அதை உதறி தள்ளாதபடிக்கு ஆண்டவருடைய திட்டத்திற்கு நான் அடிபணிகின்றேன் என்று சொல்லி தம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த ஒரு மகனை நாம் இங்கே பார்க்கின்றோம். அன்பு நிறைந்த தாயார், அன்பு நிறைந்த மகன் கடவுளுடைய சேவையில் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். சிறுவயதிலே அவர்களுக்கு தெரியும். சீமியோன் ஆலயத்திற்கு இயேசு கிறிஸ்துவை எடுத்து செல்லும் பொழுது சொல்கின்றார், உன்னுடைய ஒரு பட்டயம் உன்னுடைய இருதயத்தை ஊடுருவி பாயும் என்று சொல்லி. எல்லா வேதனைகளும் நிறைந்த ஒரு தாய் தான். ஆசீர்வதிக்கப்பட்ட மகள் என்கின்ற பெயர் வாங்கினாலும் ஒரு பக்கம் துன்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனாலும் அது கடவுளுக்காக என்று எடுத்துக்கொள்கின்றார். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட கடவுளுடைய திட்டத்திற்கு முற்றிலுமாய் தம்மை ஒப்புவித்தவராக நாம் பார்க்கின்றோம். இருவருமே, அன்பான தாய், இந்த அன்பான மகன், இருவருமே கடவுளுடைய திட்டத்திலே பங்காளிகளாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு வந்தால் இதிலே நாம் உண்மையாக இருப்போமா? இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோமா? உனக்கு மரணம்தான் நேரிடும், நீ பிற மக்களுக்காக நீ மரிக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலை நமக்கு வந்தால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? கடவுளின் திட்டத்திலே பங்காளிகளாக இவர்கள் இருவருமே உண்மையாக பக்தி வைராகியத்தோடு கடவுளின் திட்டத்திலே பங்காளிகளாக வாழ அழைக்க பெற்ற பொழுது அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கும் பொழுது அதை ஏற்று முழுவதுமாய் கடவுளுடைய திருப்பணிக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 3வது வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லி தருகின்ற பாடமாக இருக்கிறது. அப்படி
அப்படி நம்மை அர்ப்பணித்து வாழ கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய திட்டத்திற்குள்ளாக இணைந்து வாழ்கின்ற பாக்கியத்தை நீர் உம்முடைய அடியார்களுக்கு தருகின்றீர். அந்த தயவுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம் கர்த்தாவே. உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாள் அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உண்மையுள்ளவர்களாக பக்தி வைராக்கியத்தோடு கடைசி வரை கடவுளின் திட்டத்தின் பங்காளிகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய கடமைகளை நிறைவாக நிறைவேற்றினார்கள். அந்த தயவுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். இந்த ஒரு 3வது வார்த்தையின் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பாடம், கடவுள் கொடுக்கின்ற அந்த அழைப்பை ஏற்று உண்மையுள்ளவர்களாக உத்தமமாக பக்தியோடு கடமைகளை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடவுளுக்கு மகிமை சேர்க்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீரை பொறுப்பெடுத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைமைந்த நேசன் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்துகின்றேன். என்னாலும் கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்ன அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுதும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொழிந்த அந்த 4வது வார்த்தை மார்க் 15வது அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா ஷபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அன்புக்குரியவர்களே, இந்த 4வது வார்த்தையானது பொதுவாக டிரான்சிஷனல் வேர்ட் என்று கூறுவார்கள். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன் என்று பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பதாக அவர் கூறின அந்த 3 வார்த்தைகளும் தன்னை சுற்றி இருந்த மக்களை குறித்து அவர் கூறுகின்றார். ஆனால் இப்பொழுது அவர் கூறுகின்ற இந்த 4வது வார்த்தை தன்னுடைய பார்வையானது அவர் உடல் ரீதியாக அனுபவிக்கின்ற வேதனை இல்லாமல் மனதில் போராடுகின்ற அந்த வேதனை, அந்த மனதில் இருக்கின்ற ஒரு விதமான தாக்குதல், அந்த கைவிடப்பட்ட நிலையை குறித்து தான் அவர் இங்கே எடுத்து கூறுகின்றார். ஆகையால் இந்த ஒரு சூழ்நிலையானது சிலுவை தண்டனைக்குள்ளான ஒரு சிலுவை, மிக கொடூரமான வேதனைக்குள்ளான ஒரு வேதனை என்கின்ற ஒரு நிலையில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை அவர் கூறுகின்றார். ஆகையால் இந்த வார்த்தை என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஒரு கண் இமயத்தில் ஏதோ ஆண்டவருக்கே நம்பிக்கை விசுவாசம் இழந்தவரை போல் இருக்கின்றாரோ என்கின்ற ஒரு தோற்றத்தை அது நமக்கு தந்து வருகின்றது. ஆனால் இந்த வார்த்தையை நாம் மிக ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுது இதில் இருக்கின்ற ஆழமான காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ரோம அரசாங்கம் செய்து வருகின்ற இந்த சிலுவை தண்டனை, நிகழ்த்தி வருகின்ற இந்த சிலுவை தண்டனை, அவர்களிடத்தில் இருக்கின்ற மனப்பான்மை என்னவென்றால், இந்த சிலுவை தண்டனை என்பது அவர்களுடைய தேசத்திற்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு தண்டனை. ஆகையால் அந்த தண்டனை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்றால், அது ஏதோ ரகசியமாக அந்த தண்டனை தந்து வரமாட்டார்கள். பொதுவெளியில் அவர்களை அழைத்து வந்து சாட்டையால் அடித்து அவர்களை துன்பப்படுத்தி இழிவாக பேசி அவர்கள் மீது காரி உமிழ்ந்து இவ்விதமாக அவர்களுக்கு அந்த தண்டனையை கொண்டு வருவார்கள். அந்த தண்டனையை பார்க்கும் பொழுது பிற மக்கள் இவ்விதமான தண்டனையை அவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு விதமான பயமும் அச்சுறுத்தலும் அவர்களுக்கு ஏற்படும். அவ்வளமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ரோம அரசாங்கம் இவ்விதமான தண்டனைகளை அந்நாட்களில் நிகழ்த்தி வந்தது. ஆகையால் இது உடல் ரீதியான வேதனையை பார்க்கிலும் மன ரீதியான வேதனையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையும் அதிகமாக இருக்கும். ஆகையால் இவ்விதமான ஒரு தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் தரும் பொழுது ஏதோ ஆண்டவர் தேச குற்றத்தை அவர் செய்யவில்லை. தேச குற்றம் செய்திருந்தாலும் கூட அந்த தண்டனை அவருக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் சில மக்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக அவர் இந்த இடத்தில் பலியாக மாறுகின்றார். ஆகையால் அதன் ரீதியாக இந்த ரோம அரசாங்கம் அவருக்கு தருகின்ற இந்த தண்டனையை அவர் அனுபவித்துக் கொண்டு வருகின்றார். ஆகையால் இங்கே 2 விதமான கைவிடப்பட்ட சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக அவர் யாருக்கு நற்செய்தி உரைத்தாரோ, யாருக்கு விடுதலை செய்திகளை சொல்லி வந்தாரோ, யாருக்கு அதிசயமான காரியங்களை செய்து வந்தாரோ, அந்த மக்களே இப்பொழுது அவருக்கு எதிராக புறம் பேசிக்கொண்டு அவரை இழிவாக பேசிக்கொண்டு அவரை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார். ஆகையால் தன் சொந்த மக்களே அவரை விதமாக தள்ளிவிடப்படும் பொழுதுதான் ஒரு விதமான கைவிடப்பட்ட சூழ்நிலையை அவர் அனுபவித்து வருகின்றார். இப்போ அவர் யாரை மிக அதிகமாக நேசித்தாரோ அவர்களே தன்னை கைவிடும் பொழுது அவருடைய ஜெபத்தை, அவருடைய கூக்குரலை ஆண்டவரை நோக்கி அவர் எழுப்புகின்றார். ஆகையால் பொதுவாகவே நாம் இந்த ஜெபத்தை என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற இந்த ஜெபத்தை நாம் சங்கீதம் 22வது சங்கீதம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். அங்கே தாவீது அரசன் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். ஏன் என்று பார்க்கும் பொழுது இந்த ஜெபமானது யூத பாரம்பரியத்தில் மிக முக்கியமான ஜெபம். யாரெல்லாம் உண்மைக்காக குரல் கொடுக்கின்றார்களோ,
யாரெல்லாம் தன்னுடைய வாழ்வில் ஆண்டவரை பிரதிபலித்து வாழ்ந்து வருகின்றாரோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கான சாட்சி பகிர்கின்ற வாழ்க்கை வாழ்கின்றார்களோ, யாரெல்லாம் துரோகம் மற்றவர்களுக்கு நினைக்காமல் உண்மையை நாடுகின்றவர்கள், நீதியை செய்கின்றவர்கள், பிறருக்காக உரிமை வாங்கி கொடுக்கின்றவர்களுக்கு இவ்விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். யாரெல்லாம் உண்மைக்கு குரல் கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக இவ்விதமான தண்டனைகளும், இவ்விதமான வன்முறையும், இவ்விதமான இழப்புகளையும் அவர்கள் சந்தித்து வருவார்கள். அப்போ அந்த ஒரு நிலையில் நான் நல்லதுதானே செஞ்சேன், ஆனா எனக்கு கிடைக்கிறது இவ்விதமான ஒரு போராட்டமா என்கின்ற மனவேதனை, அந்த மன உணர்வுதலிலிருந்து எழுப்பப்படுகின்ற ஒரு ஜெபம்தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த ஜெபத்தை சிலுவையிலிருந்து சொல்லுகின்றார். அப்போ அவரை சுற்றி இருக்கின்ற அந்த மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த ஜெபம் எவ்விதமான சூழ்நிலையின் மத்தியில், இந்த சூழ்நிலையின் மத்தியில், ஆழமான மன வேதனையின் மத்தியில் இந்த சங்கீதத்தில் இருக்கின்ற இந்த ஜெபத்தை அவர் ஏறெடுக்கின்றார் என்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க கூடும். ஆகையால் பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் நினைத்திருக்கலாம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கின்ற இந்த ஜெபம் ஒருவேளை ஆண்டவருக்கே ஒரு விதமான நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலை இருந்திருக்குமோ என்று நம்மிடத்தில் ஒரு சந்தேகம் எழுப்பலாம். ஆனால் ஆண்டவர் மிக அழகாக என் தேவனே என்று சொல்லும் பொழுது உரிமையை அவர் அங்கே பார்க்கின்றார். ஆண்டவரிடத்தில் அவருக்கு இருக்கின்ற உரிமை. இன்னொரு பக்கத்தில் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் எவ்விதமான சூழ்நிலை இருந்தாலும் நீரே என் வாழ்வின் அஸ்திபாரம் என்பதை அவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இவ்விதமாக பிறருடைய குரலுக்காக செவி கொடுத்து, பிறருடைய நீதிக்காக முன்னின்று அவர்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்கின்றவர்கள், அக்கிரமங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றவர்களுடைய வாழ்வில் சந்தித்து வருகின்ற நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்களை, ஜெபத்தை, அந்த மன ஆழத்திலிருந்து வருகின்ற அந்த ஜெபங்களை, அந்த மன்றாட்டை ஆண்டவரை ஈர்க்கின்ற மன்றாட்டுகளாக இருக்கின்றது. ஆகையால் இந்த விதமான மன்றாட்டுகள் ஆண்டவருடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய செவிகளுக்கு அது இட்டி சேருகின்றது. அவர் கவனித்து இவ்விதமான ஜெபங்களை அவர் கேட்கின்றார். ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த 4வது வார்த்தையின் மூலமாக அவர் சொல்லிக் கொடுக்கின்ற காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்வில் நாம் அடைந்து வருகின்ற நிந்தைகள், போராட்டங்கள், சவால்கள், பிரச்சனைகளின் மத்தியில் நம்முடைய ஜெபங்களை, கூக்குரல்களை ஆண்டவரின் திரு சமூகத்திற்கு முன்பதாக மிக உறுதியாக நாம் ஏறெடுக்க வேண்டும். பொதுவாகவே கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் நாம் அனுபவித்து வருகின்ற வேதனைகளையும் போராட்டங்களையும் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு எதிராக கேள்விகளை எழுப்பக்கூடாது என்பதுதான் நமக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ புதிய ஒரு கற்றலை இங்கே நமக்கு தந்து வருகின்றார். எவ்விதமான வேதனைகள் இருந்தாலும் நம்முடைய கூக்குரல்களை, நம்முடைய கேள்விகளை ஆண்டவரை நோக்கி நாம் எழுப்ப வேண்டும். அவ்வளமான உன்னதமான ஜெபங்களை, அந்த மன்றாட்டுகளை ஆண்டவர் கவனித்து கேட்கின்றவராக இருக்கின்றார். அவர் கவனித்து நிச்சயமாக கேட்டார் என்பதற்கு மறுமொழியாக அழகாக ஆண்டவர் 38வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது தேவாலயத்தில் இருக்கின்ற அந்த திரை சிலை மேல் தொடங்கி கீழ்வரைக்கும் 2ஆக கிழிந்தது என்று பார்க்கின்றோம். இந்த திரை சிலைக்கு பின்பதாக அந்த திரைக்கு பின்பதாக தான் இந்த சமய தலைவர்களும் போதகர்களும் அங்கிருக்கின்ற ஜெப தலைவர்களும் அனைவருமே கூட அந்த திரைக்கு பின்பதாக தான் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளையும், அவர்களுக்கு தேவையான எல்லா பண குவிப்புகளையும் அங்கே வைத்திருந்து அதற்கு முன்பதாக இருக்கின்ற மக்களுக்கு அவர்கள் மிக பொய்யான வாழ்வை அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பொய்யாக அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே பகிர்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த திரைக்கு பின்பதாக அநேக அக்கிரமங்களையும் அநேக மக்களுக்கு எதிரான காரியங்களையும் அவர்கள் செய்து வந்தார்கள். அந்த திரை கிழிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் செய்து வந்த அநீதிகளை அப்பட்டமாக உலகத்திற்கு காட்டினார் என்பதுதான் இந்த வசனத்தின் பொருளாகும். ஆகையால் பிரியமானவர்களே, ஆண்டவர் எடுத்த அந்த கூக்குரல், அந்த ஜெபத்திற்கு மறுமொழியாக ஆண்டவர் இவ்விதமாக அழகாக தன்னுடைய ஜெபத்திற்கு மறுமொழியை அவர் தந்து வந்தார். ஆகையால் பிரியமானவர்களே, மிக அழகாக ஆண்டவர் நம்மிடத்தில் கூறுகின்றது என்னவென்றால், நம்முடைய வாழ்விலும் நாம் சந்தித்து வருகின்ற எவ்விதமான சவால்கள், போராட்டங்கள் இருந்தாலும் கூட நம் ஆண்டவரை நோக்கி
எழுப்பும் பொழுது அதற்கு நிச்சயமாக அவர் மறுமொழி தந்து வருவார். அந்த விசுவாசத்தோடு நாம் இவ்விதமான வார்த்தைகளை நாம் சிந்தித்து வர வேண்டும். ஆண்டவர் தொடர்ந்து நம் அனைவரையும் வழிநடத்தி வருவார். நாம் தொடர்ந்து சிலுவையின் அந்த பாதையில் நாம் பயணித்து செல்வோம். ஆண்டவருடைய இரக்கத்தையும் கிருபையும் நாம் பெற்றுக்கொண்டு வருவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை திருக்குடும்பத்தாரே, உங்கள் அத்தனை பேரையும் சிறப்பாக இந்த மும்மணி தியான வழிபாட்டில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் மொழிந்த அந்த 7 வார்த்தைகளை சிந்திக்க இந்த தியான நேரத்தில் நாம் கூடியிருக்கிறோம். ஆக 4 வார்த்தைகளை கடந்து இந்த 5வது வார்த்தையாகிய அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்கிறார். யோவான் 19வது அதிகாரம் 28வது திருமொழியில நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே ஒவ்வொரு உயிரினங்களும் வாழ்வதற்கு, சீராக வாழ, சரியான முறையில வாழ தண்ணீரானது மிக மிக அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆக இங்கே இந்த உலகத்திலே 4/3 பகுதிகளிலே நீர் நிறைந்திருக்கிறது என்று நம்முடைய உலக வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் வாழ்கின்ற சூழலிலே தண்ணீர் விலை கொடுத்து வாங்கி அருந்தக்கூடிய நிலைமையில இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும், எருசலேம் பட்டணத்திலே அங்கே நாம் பார்க்கின்றோம், ஆங்காங்கே பாலைவனங்கள், அங்கே தண்ணீர் மிக கொடுமையான, தண்ணீர் இல்லாத, தண்ணீருக்கு மக்கள் அங்கே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற சூழலை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் ஒருபுறம் இருந்தாலும், நம்முடைய நாட்டில வள்ளுவர் மிக அழகாக ஒரு வாக்கியத்தை திருக்குறளில அவர் சொல்லி இருக்கின்றார். நீரின்றி அமையா உலகம் என்று சொல்லி, அவரும் இந்த நீரை மிக முக்கியத்துவப்படுத்துகின்ற சூழலை நாம் பார்க்க முடிகிறது பிரியமானவர்களே. ஆக நீர்தான் அனைத்திற்கும், அனைத்து வள ஆதாரங்களுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. கடவுள் கூட, ஆண்டவராகிய கடவுள் படைப்பிலே தண்ணீரையும் ஆகாயத்தையும் அங்கே வெவ்வேறாக பிரிக்கின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம். இதன் அடிப்படையிலே ஒரு 2 நிலைகளிலே நாம் இந்த நீருக்குரிய முக்கியத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. முதலாவதாக யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே சமாரிய பெண்ணிடத்திலே கூறுகின்றார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவர்கள் பொங்கி எழுவ ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும் என்று சொல்லி இங்கே சமாரிய பெண்ணோடு உரையாடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். யோவான் 6வது அதிகாரம் 34வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இருக்காது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு என்றுமே தாகம் எடுக்காது என்று சொல்லி இந்த 2 திருமொழிகளை கொண்டு அவர் தொடர்ந்து தன்னுடைய மக்களோடு உரையாடி வருகின்றார் பிரியமானவர்கள். ஆக வாழ்வை உருவாக்குகிற, வாழ்வை வழிநடத்துகின்ற, வாழ்வளிக்கின்ற நீராக தன்னை இயேசு கிறிஸ்து கடவுளின் சார்பாக நின்று அங்கே எடுத்து கூறுகின்ற நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. உடல் ரீதியான தாகம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நீண்ட நேர விசாரணை, வீணான விசாரணை, இரவு முழுவதும் விசாரணை, சிலுவையில் நிர்வாணமாய் நின்றபடி அவர் அங்கே விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, 28வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், இரவு முழுவதும் அவர் துன்புறுத்தப்பட்டு, அடிக்கப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டதினாலே அவருக்கு அங்கே உலக ரீதியாக, மனித ரீதியான தாகம் அங்கே ஏற்படுகிறது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து 29வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார்,
தாகம் எடுக்கிறது என்று 28வது திருமொழியிலே சொல்லுகின்றார். 29வது திருமொழியிலே அங்கே புளிப்பு நிறைந்த ஒரு காடியை கொடுக்கின்றார்கள். அந்த புளிப்பு நிறைந்த காடி என்ன என்று சொல்லி பார்க்கும்போது அது ஒரு விதமான போதை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அன்றைக்கு சிலுவையில அறையப்பட்ட அத்தனை பேருக்கும் வலியின் மிகுதியில அவர்கள் துன்புற்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வலியை தாங்கிக் கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் ஒரு விதமான அந்த போதை என்று சொல்லக்கூடிய அந்த புளிப்பு நிறைந்த காடியை கொடுத்து வருவது வழக்கமாக இருந்தது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். ஆக சிலுவையிலே மரிக்கும் பொழுது கடைசியாக அந்த வலி அவர்களுக்கு தெரியாமல் இருக்க அதை பெற்றுக் கொள்வார்கள் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும் பொழுது இந்த உலக வாழ்விலே நம்முடைய தாய்மார்களுக்கு பெண்களுக்கு அங்கே பிரசவ வலி ஏற்படும் பொழுது அந்த வலி தெரியக்கூடாது, அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாததினாலே அநேக பெண்கள் தாய்மார்கள் தாய்மை அடைந்திருக்கிறவர்கள் சொல்வார்கள், எங்களால் தாங்க முடியவில்லை இந்த வலி என்று சொல்லி ஏதாகிலும் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அனஸ்தீசியா என்று சொல்லப்படுகின்ற அந்த வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மருந்தை கொடுப்பது இன்றைய காலகட்டங்களிலே வழக்கமாக இருக்கிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த காடியை வாங்க மறுக்கின்றார். அந்த போதைப் பொருளை வாங்க அவர் மறுக்கின்றார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து வலியை விரும்பி ஏற்றுக்கொள்ள தன்னை அர்ப்பணிக்கின்றார். பிரியமானவர்களே, அந்த வலி உலகிற்கு வாழ்வையும் அந்த வலி உலகிற்கு மீட்பையும் தர இருக்கிறது என்று சொல்லி நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அது போலதான் இயேசு கிறிஸ்து மரணத்திலும் வலியை தாமாகவே அவர் முன் வந்து ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கின்றோம். திருமறையிலே அநேக மக்களுக்கு வலி இருக்கிறது. அநேக மக்களுக்கு ஒரு சில தாகங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆக மத்தேயு 21வது அதிகாரத்திலே 18 வருஷமாக வியாதியோடு இருக்கின்ற அந்த தாயாருடைய வலியையும் அந்த தாயாருடைய தாகத்தையும் தீர்க்கின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கின்றோம். இன்னுமாய் 38 வருஷமாய் வியாதியோடு இருக்கின்ற அந்த மனிதருடைய தாகத்தையும் வலியையும் தீர்க்கின்ற இயேசு கிறிஸ்துவை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். ஆக உலக பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது இன்றைய காலகட்டங்களிலே அநேகருக்கு அநேக நிலைகளிலே அநேக தாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் அதற்கு நிவாரணமாக தருகின்றது என்னவென்றால் அங்கே மதுவை கொடுக்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்விலே பல தாகங்கள், பசியின் தாகம், இல்லாமையின் தாகம், மதத்தின் ரீதியானதாகும், மொழியின் ரீதியானதாகும், இப்படி அநேக தாகங்கள் இன்றைய காலகட்டங்களில் இருக்கின்ற சூழலிலே அரசாங்கம் அதற்கு தருகின்ற ஒரே நிவாரணம் என்னவென்றால் உங்கள் தாகம் தீர்ப்பதற்கு ஒரே வழி அந்த மதுவை கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இதற்கு மாறுபட்டவராக அங்கே யாரெல்லாம் பசியோடு தாகத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அறைகூவல் என்னவென்று பார்க்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, சுமை சுமப்போரே, நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார். நான் உங்களுக்கு நானே உணவாக இருக்கிறேன் என்று தன்னை கையளிக்கின்றார். நானே மெய்யான தண்ணீராக, ஜீவ தண்ணீராக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை அங்கே முழுவதுமாக தன்னுடைய மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்கின்ற வாழ்வை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அநேக மக்கள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். ஆனால் ஒருவரும் அவருக்கு உதவ முன்வரவில்லை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கு அந்த அருள்நாதரை நாம் நோக்கி பார்க்க வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தாகங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பசியையும் அவர் போக்க சித்தம் கொண்டிருக்கின்றார். நாம் நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிப்போம். அவருடைய சிலுவையிலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள், நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பற்றாக்குறைகள், நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற மனமேட்டிமைகள் எல்லாவற்றையும் அகற்றி அவர் நமக்கு ஜீவ தண்ணீரையும் அவரையே உணவாக நமக்கு கொடுத்து
நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் இந்த 5வது வார்த்தையின் வழியாக நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அதுபோல நம்மை ஆண்டவருடைய சிலுவைக்கு, ஆண்டவருடைய திரு பாதத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய தாகங்களை தீர்ப்பார் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தாகத்தை தீர்த்து கொள்ள வாஞ்சியோடு அவரிடத்தில் நாம் கூடுவோம், ஜெபிப்போம், அவருடைய சிலுவை அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். திருமறையிலே அநேகருக்கு நீர் அவர்களுடைய தாகத்தையும் அவர்களுடைய வழி நிறைந்த வாழ்வையும் நீக்கி போட்டீரே, உமக்கு நன்றி. ஆனால் சிலுவையின் முன்பதாக அநேக மக்கள் இருந்த பொழுதும் உம்முடைய தாகத்தை தீர்க்க யாரும் அங்கே முன்வரவில்லை. ஆனாலும் நீர் மனமுவந்து வழியை ஏற்றுக்கொண்டீரே. எதற்காக? எங்களுக்காக என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் இந்த உலகத்திலே தாகம் நிறைந்தவர்களாக, பசி நிறைந்தவர்களாக, அது விசுவாச வாழ்வுக்குரியவர்களாக எங்களை நாங்கள் சிலுவை மரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க, அந்த சிலுவைக்குரிய பண்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்தும், ஆற்றல்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனில் செய்வோம். மனிதர்களை உம்முடைய சாயலில் படைப்பு வீழ்ச்சி அடைந்த போது மீட்பதற்காக மனிதராக அவதரித்து நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று செயல் ரீதியாகவும் போதனை ரீதியாகவும் எங்களுக்கு கற்பித்து அது நிமித்தமாக பாடுபட்டு சிலுவையில் மரித்து எங்களை மீட்ட அன்பின் நிறையே, இந்த நாளுக்காக, இந்த வழிபாட்டிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் நீர் சிலுவையில் மீது மொழிந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற போது நீர் எங்களோட பேசும். 6ஆம் வார்த்தை வழியாக நீர் எங்களோட பேசி எங்களுடைய சிந்தனைகளை நீர் தூண்டி எங்கள் செயல்களை நீர் ஸ்திரப்படுத்த மன்றாடுகின்றோம். இதை உம்முடைய திருப்பெயரை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் கடவுளே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவின் மேல் மொழிந்த 6ஆம் வார்த்தை முடிந்தது என்று. The 6th word that Jesus uttered on the cross is it's finished. கிரேக்க மொழியில் பார்க்கின்ற போது இந்த வார்த்தை தெட்டல்ஸ்டாய் என்ற வார்த்தை மொழிபெயர்ப்பாக இது இருக்கிறது. இந்த வார்த்தையுடைய பொருளாக accomplished, done என்று இதனுடைய அர்த்தம் வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அதாவது வெற்றிகரமாக ஒரு காரியத்தை முடிப்பது, இதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 30ஆம் திருவசனத்திலே நாம் இதை பார்க்கின்றோம். இதே வசனத்தை நாம் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 37ஆம் திருவசனத்திலே சற்று வித்தியாசமாக அங்கே பலத்த சத்தமிட்டு கத்தினார் என்ற வார்த்தை அங்கே வருவதை பார்க்கின்றோம். அதைத்தான் இங்கே யோவான் அந்த வார்த்தை முடிந்தது என்று சத்தமாக சொன்னார் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். பொதுவாக ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கின்ற போது அவர் கடைசியாக சொல்கின்ற வார்த்தைகள் சில முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது என்று அனைவரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது பொதுவாக நாம் பார்க்கின்றோம். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை முடிந்தது என்று சொல்கிறார் என்றால் எதற்காக இந்த வார்த்தையை அவர் முடிந்தது என்று சொல்கிறார்? முடிந்தது என்று சொல்கிறதுடைய நோக்கம் என்ன? இதனுடைய பின்னணி என்ன? எதை அவர் முடிந்தது என்று சொல்கிறார் என்று நாம் சற்று இதை சிந்திக்க வேண்டும். முதலாவதாக நாம் பார்க்கின்ற போது இந்த வார்த்தையை எதற்காக சொல்கிறார் என்றால், ஒவ்வொரு வார்த்தையும் நாம் பார்க்கின்ற போது தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக இதை அவர் சொன்னார் என்று அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். 5ஆம் வசனத்துடைய நிறைவில் அதே தான் வருகிறது. அதே போல் இந்த வசனத்தை அவர் சொல்கிறார் என்றால் அந்த வசனங்கள் தீர்க்க தரிசனம் சொன்ன அனைத்து காரியங்களும், அந்த எதிர்பார்ப்பாக மெசையா செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் முடிந்தது என்று சொல்கின்ற விதமாக இங்கே முடிந்தது என்று அவர் அங்கே முதலாவது ரீதியாக அவர் அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். Firstly, we see that Jesus says it is finished because the scripture is being fulfilled over here என்று
முதலாவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். அடுத்த ஒரு காரணம் இயேசு கிறிஸ்து இங்கே எதற்காக முடிந்தது என்று சொல்லியிருப்பார் என்று பார்க்கின்ற போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லும்போது அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. முழு படைப்பையும் மீட்பதற்காக. அவருடைய திருப்பணியுடைய நோக்கமே இந்த மீட்பினுடைய செயல் என்று நாம் பார்க்கின்றோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துடைய வந்த திருப்பணியுடைய நோக்கத்தை அங்கே கூறுகிறதை பார்க்கின்றோம். சிறைப்பட்டவருக்கு விடுதலையும் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுப்பதும் இது அனைத்தையும் அவர் அங்கே சொல்கிறதை பார்க்கின்றோம். ஏசாயா சொன்ன காரியத்தை அவர் அங்கே அந்த நூலை எடுத்து வாசிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஒரு அடிப்படையில் இயேசு கிறிஸ்துடைய திருப்பணி முழுதுமாக நாம் பார்க்கின்ற போது அந்த திருப்பணியிலே அவர் இது அனைத்தும் நிறைவேறும்படியாக இது செய்ததை நாம் பார்க்கின்றோம். அவருடைய திருப்பணியானது இறை ஆட்சியை நிலைநாட்டுகின்ற ஒரு திருப்பணியாக இருக்கிறது. சமத்துவத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு திருப்பணியாக இருக்கிறது. கடவுளுடைய நீதியை நிலைநாட்டுகின்ற திருப்பணியாக அது செய்ததை பார்க்கின்றோம். குறிப்பாக ஓரம் கட்டப்பட்ட மக்களாக இருந்த மக்களை விடுதலை செய்கின்ற செயலில் இயேசு கிறிஸ்து ஈடுபட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த விடுதலையுடைய செயல் நிமித்தமாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலும் அறியப்படுவதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த ஒரு சூழலில் பார்க்கின்ற போது அதுடைய நோக்கம் முடிந்தது என்று சொல்கிற போது அவர் செய்த வந்த நோக்கத்தை அனைத்தையும் நான் முடித்தேன் என்று அவர் அங்கே சொல்கிறார். The purpose that I came to this world is being fulfilled. It's been accomplished. It's finished என்று அவர் அங்கே சொல்கிறதை பார்க்கின்றோம். அவருடைய திருப்பணியானது அது முடிந்தது என்று. மற்றொரு கண்ணோட்டம் நாம் பார்க்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து சுமார் 3 மணி நேரமாக சிலுவையில் தொங்கியிருக்கிறார். அந்த பாடையும் அந்த கஷ்டத்தையும் அவர் அனுபவித்தவராக இருக்கிறார். அவருடைய நேரம் வருகின்ற போது அவருடைய அந்த நிறைவிலே அவர் சொல்கிறார், இந்த பாடுகள் இந்த கஷ்டங்கள் முடிந்தது என்று அவர் இங்கே சொல்வதை பார்க்கின்றோம். இது எந்த ஒரு பின்னணியில் நாம் பார்க்க வேண்டும் என்றால், கெத்செமனே தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து அங்கு ஜெபிக்கின்ற போது அவர் ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் நீங்க வருமானால் இது நீங்கட்டும் என்று அவர் அங்கே ஜெபிக்கிறதை நான் பார்க்கின்றோம். அத்தகைய கடின பாடை இயேசு கிறிஸ்து சந்தித்தார். நம்ம மீட்பதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் நிறைவேறுகிறது என்று சொல்கின்ற விதமாக அவர் அங்கே சொல்கிறார், முடிந்தது. என்னுடைய பாடுகள் என்னுடைய மீட்புடைய செயலானது முடிந்தது என்று அவர் அங்கே சொல்வதை பார்க்கின்றோம். இது 3 காரணங்கள் விதமாக முடிந்தது என்று சொல்கின்ற ஒரு நோக்கத்தை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக இங்கே பார்க்கின்ற போது முடிந்தது என்று சொல்கிற போது இது ஒரு வெற்றியின் வார்த்தையாக இருக்கிறது. அனைத்தையும் நான் வெற்றிகரமாக முடித்து விட்டேன். அதாவது கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அந்த வேலையை நான் செய்து முடித்திருக்கின்றேன். அந்த மீட்பின் செயலை நான் முடித்திருக்கின்றேன் என்று அவரை கூறுகின்ற வெற்றியின் வார்த்தையாக இது அமைகிறதை பார்க்கின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் இதை சிந்திக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துடைய திருப்பணி ஒரு நிறைவான திருப்பணியாக இருக்கிறது. அவர் எந்த நோக்கத்தோடு வந்தாரோ, எத்தகைய விடுதலை செயல் அவர் செய்தாரோ, இது அனைத்தையும் நிறைவேறினது. என்னுடைய மக்களுக்காக இந்த மீட்பின் செயலுக்காக நான் பாடுபட்டேன், அவர்களை கற்பித்தேன். இது அனைத்தையும் அவர் சொல்கின்ற போது அவர் சொல்கிறார், முடிந்தது. சமயம் ரீதியாக அவர் செய்த விடுதலை காரியங்கள், அரசியல் ரீதியாக அவர் செய்த விடுதலை காரியங்கள், அது மட்டுமல்லாமல் தனிப்பட்ட மனிதர்களாக அவர் கொடுத்த விடுதலை, அது அனைத்தையும் பார்க்கின்ற போது அங்கே அவர் சொல்கிறார், அனைத்தும் நான் நிறைவாக முடித்திருக்கிறேன் என்று. இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்கிறோம் என்று சொல்கிற போது, இந்த 6ஆம் வார்த்தையை முடிந்தென்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய திருப்பணியானது நிறைவாக அவர் முடித்தார். ஆனால் அந்த திருப்பணியை அவர் நிறைவாக முடித்தார் என்று சொல்லும்போது திருப்பணியை தொடர்ந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து செய்த விடுதலையுடைய திருப்பணி, அந்த மீட்கின்ற செயல், அன்புடைய செயல், அந்த நீதியுடைய செயல், சமத்துவத்துடைய செயல், இது அனைத்தையும் தொடர்ந்து அவருடைய சீடர்களுக்கு அவர் கற்பிக்கிறதை பார்க்கின்றோம். அந்த சீடர்கள் தான் உலகமெங்கும் சென்று அதை செய்கிறதையும் பார்க்கின்றோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், சிலுவையுடைய தியானத்தில் நாம் இருக்கிறோம் என்றால், இயேசு கிறிஸ்து செய்த திருப்பணியை நாம் செய்கின்றவர்களாக இருக்கின்ற போதுதான் நிறைவாக நாமும் சொல்லலாம், அனைத்தும் நான் நிறைவாக கிறிஸ்துவின் வழியாக நான் முடித்திருக்கிறேன் என்று. அந்த ஒரு அடிப்படையில் பவுலுடைய யாரும் சொல்கிறார், நல்ல ஓட்டத்தை நான் ஓடினேன் என்று. இந்த ஒரு அடிப்பிரகாரமாக நான் பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து செய்த திருப்பணியானது இன்றைக்கு நமக்கு நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னபோது அவருடைய திருப்பணியானது நிறைவு பெறுகிறது. ஆனால் அந்த தொடர்ந்து அந்த திருப்பணியை செய்வதற்கு இன்றைக்கு நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். சிலுவை தியானத்தில் நாம் தியானிக்கின்ற போது இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் என்ன, அவருடைய திருப்பணி எத்தகைய திருப்பணியாக இருந்தது, அந்த திருப்பணியானது நம்முடைய வாழ்க்கைக்கு நமக்கு அவர் கொடுத்திருக்கார் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து அந்த விடுதலையுடைய செயலில் நாம் ஈடுபாட நாம் கடவுளை நோக்கி நாம் மன்றாடிக் கொள்வோம். கடவுள் அத்தகைய அழைப்பை கொடுக்கிறார் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடக்க நாம் முயல்வோம். கண்களை மூடி நாம் இறைவனில் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலை கொடுப்பதற்காக, செய்தியை கொடுப்பதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். முடிந்தது என்று நீர் சொன்னபோது நீர் வந்த நோக்கமானது, நீர் வந்த திருப்பணியானது நீர் நிறைவேற்றுகின்ற கடவுளாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். முடிந்தது சொல்கின்ற போது உம்முடைய மீட்பின் செயல் நிறைவேற்றது என்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் தொடர்ந்து அந்த மீட்கின்ற செயலில் நாங்களும் ஈடுபட நீர் எங்களை அழைக்கின்ற கடவுளாக இருக்கின்றீர். அந்த மீட்கின்ற திருப்பணியை, விடுதலுடைய பணியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் என்ற உணர்வோடு நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க நீர் எங்கள் துணை புரியும். உம்முடைய திருப்பணியானது நிறைவாக இருக்க நாங்கள் செயல்பட நீர் எங்களுக்கு துணை புரியும். எங்களுடைய செயல் வழியாகவும், எங்களுடைய வார்த்தைகளின் வழியாகவும், எங்களுடைய சிந்தனையின் வழியாகவும் உம்முடைய திருப்பணியை நாங்கள் செய்ய நீர் எங்களை உம்முடைய கருவியாக பயன்படுத்தி அருளும். இதை உம்முடைய திருப்பேரை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான உடன்பிறப்புகளே, சிலுவையின் நிழலில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வார்த்தைகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 6 வார்த்தைகளை கேட்ட நாம் 7வது வார்த்தைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். அன்பு நிறைந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனது வாழ்விலும் அவர் எவ்விதமாக தொடங்குகிறார் என்பது முக்கியமோ, அதே அளவிற்கு அவர் எவ்விதமாக தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்கிறார் என்பதும் அதிமுக்கியத்துவம் நிறைந்த செயலாக இருக்கிறது. ஒவ்வொரு செயலுக்கும் அதனுடைய தொடக்கம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதனது நிறைவும் மிக முக்கியமாக இருக்கும். பெரும்பான்மையான செயல்கள், நிகழ்வுகள் தொடங்குவது போல நிறைவடைவதில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வு மிக சிறப்பாக அவரது சிலுவையில அவரது பாடுகள் தொடக்கம் எந்த அளவிற்கு துடிப்பும் புரட்சியும் நிறைந்ததாக இருந்ததோ அதே அளவிற்கு அதனுடைய நிறைவும் அதே துடிப்பும் அதே புரட்சியும் அதே வீரியமும் நிறைந்ததாக இருந்தது. அதற்கு அவரது 7வது வார்த்தை சால சிறந்த சான்றாக இருக்கிறது. லூக்கா 23வது பிரிவு 45 46 அடங்கிய வசனங்களில ஆண்டவர் மொழிந்த 7வது வார்த்தையை லூக்கா பதிவிடுகிறார். கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை, திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது, தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார் என லூக்கா பதிவிடுகிறார். தந்தையே உமது கரங்களில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். அன்பு நிறைந்தவர்களே, சிலுவை மரமும் அவரது அருளுரை மேடையாக மாறியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினது வாழ்வு மட்டுமல்ல, அவரது வார்த்தைகள் மட்டுமல்ல, அவர் செய்த அற்புதங்கள் மட்டுமல்ல, அவரது மரணம் கூட நமக்கு பாடமாக, மாதிரியாக இருக்கிறது. உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உரத்த கத்துகிறார். அது தூய ஆவியானவர் அல்ல, அது தெய்வீக நிலையிலான ஆவி அல்ல, அது மனித உயிர் என்பார்கள் இறையியலாளர்கள். நம்மை போல மனிதராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வாழ்ந்தார். அதில் எந்த ஐயமும் நமக்கு இல்லை. ஒரு மனிதர் எவ்விதமாக கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியும் என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு இன்றைக்கும் நமக்கு மாதிரியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது 100 விழுக்காடு அவர் கடவுளாக இருந்தார், 100 விழுக்காடு அவர் மனிதத்தில் இருந்தார். மிக சிறப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற பொழுது முழுமையும் அவரில் மனிதம் மட்டுமே இருந்தது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒப்படைக்கின்ற அந்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனித ஆவியாக, மனித உயிராக இருக்கிறது. ஆனால் அது நம்மை போலல்ல. உலக ஆசைகளிலே, உலகத்தின் விருப்பங்களிலே கரைப்படுத்தப்படாத ஆவியாக, உயிராக அது இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி வேதனை நிறைந்த ஒரு ஆவியாக, கடவுளது திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற துடிப்பு கொண்டிருந்த ஒரு ஆவியாக இருந்தது. அது நற்காரியங்கள் மட்டுமே செய்த ஆவியாக, பரிசுத்த ஆவியாக, தூய ஆவியாக, தூய உயிராக அது இருந்தது. பிலிப்பியருக்கு எழுதின திருமுகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் 2வது பிரிவு 6-8 அடங்கிய வசனங்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உலக வாழ்வை குறித்து அவர் மிக அழகாக சொல்வார். விண்ணக நிலையில் இருந்த ஆண்டவர் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே அவர் எவற்றையெல்லாம் துறந்தார், எவற்றையெல்லாம் அவர் வெறுமையாக்கி கொண்டார், எவ்விதமாக கடவுளுக்கு அவர் பிரியமானதாக இருந்தார் என்று சொல்லுகிற பொழுது, அவர் விண்ணகத்தையும் அவருக்குரிய அரியணையும் தெய்வீக நிலையையும் மன்னகத்திலே மேன்மையும் சிலுவையிலே சுயமரியாதையும் இறுதியிலே சொட்டு இரத்தத்தையும் நிறைவிலே அவரது உயிரையும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வெறுமையாக்கினார், கையளித்தார் என்று அவர் முன்மாதிரியாக அங்கு முன்வைப்பார். அன்பு நிறைந்தவர்களே, உலகினுடைய மீட்புக்காக, உலகினது விடுதலைக்காக எதையும் இழக்க துணிந்த அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நிறைவாக இருந்தது. அது தெய்வீக அன்பு. இன்றைக்கும் அந்த அன்பு நமக்காக நிறைவுள்ள வகையில் இருக்கிறது. அது நம்மையும் பிறருக்காக வாழும்படியாய் அழைக்கிறது. மீட்பினுடைய பணியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த கடைசி நிமிடத்தில தன் உயிரையும் ஆண்டவரது கையில் ஒப்படைப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். இயேசு சிலுவையில் அதிகமாக தன்னுடைய சொந்த மொழியில் பேசவில்லை. சிலுவையில் மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில அவரது செயல்பாடுகள், அவரது சொற்கள் இவை யாவும் கடவுளுக்கு பிரியமானவையாக இருந்தது, கடவுளுக்கு உகந்தவையாக இருந்தது. கடவுள் சொற்படி அவர் நடந்தார். கடவுளுடைய வார்த்தைகளை பயன்படுத்திய தன்னுடைய வாழ்க்கையை அவர் மேற்கொண்டார். சிலுவையில அவர் மொழிந்த பெரும்பான்மையான மொழிகள் கடவுளது வார்த்தையாக, திருமறையின் சொற்களாக அவை எடுத்து கையாளப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல பயன்படுத்துகிற இந்த வார்த்தையும் சங்கீதம் 31:5, திருப்பாடல் 31:5 பதிவிடப்பட்டு இருக்கிற பாடலாக இருக்கிறது. ஒவ்வொரு யூதரும் தான் அனுதினம் உறங்குவதற்கு முன்பதாக இரவில அவர்கள் பாடுகிற, அவர்கள் வேண்டிக் கொள்கிற வேண்டுதலாக இது இருக்கிறது. காரணம், ஒவ்வொரு உறக்கத்தையும் யூதர்கள் மரணமாக கருதினார்கள். இரவை அதிகமாக கண்டு பயந்த ஒரு சமுதாயமாக அன்றைக்கு இஸ்ரேல் சமுதாயம் இருந்தது என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தையே அவர் உறக்கமாக கருதுகிறார். உறக்கத்தை மரணமாக கருதின சமுதாயத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தையே உறக்கமாக அவர் கருதுகிறார். மரணத்தை நித்திரையாக அவர் எண்ணுகின்ற பாங்கு கொண்டிருந்தமையினாலே உறுதியாக அவர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு மரணபயமற்றவராக தன் உயிரை கடவுளுடைய கரத்திலே ஒப்படைக்கிறார். கடவுள் மீதான இந்த நம்பிக்கை அவரது வாழ்வை நிறைவுள்ளதாகவும் பொருளுள்ளதாகவும் மாற்றியது. அன்பு நிறைந்தவர்களை, இன்றைக்கு நமக்கு அநேக பயங்கள் உண்டு. நம்முடைய வாழ்வில நாம் விசுவாசத்தில நிலைத்திருக்க முடியாதபடி, நம்முடைய வாழ்வில நாம் எடுத்தவைகளை நிறைவு செய்ய முடியாதபடி, நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்குகளை நிறைவு செய்ய முடியாதபடி பயம் நமக்கு பெரும் தடையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றிருக்கிற நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மிக அழகான ஒரு மாதிரியாக இருக்கிறது. அது மரண பயமும் அற்ற மக்களாக நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்கிற உறுதியை நமக்கு தருகிறது. அன்பு நிறைந்தவர்களே, இந்த 7வது திருமொழி மிக அழகான, மிக பொருளுள்ள ஒரு திருமொழி. காரணம், இதில உறவு இருந்தது. உறவின் வார்த்தையாக இந்த வார்த்தை இருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 7 வார்த்தைகளின் துவக்கம் தந்தையே இவர்களை மன்னியும் என்று உறவில் தொடங்குகிறது. இடையில இந்த உலகினுடைய பாவத்தை சுமந்த ஆண்டவர் பாவத்தின் விளைவாக,
பாடுகளின் விளைவாக கடவுளிடமிருந்து தான் பிரிக்கப்பட்டதாக உணர்ந்து, இடையே என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற திருவசனத்தை அவர் பயன்படுத்தி கடவுளை விட்டு தூரமாக தந்தை மகன் என்கின்ற உறவில் இருந்து அவர் பிரிந்திருக்கிறார் என்பதை போல நமக்கு அது வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக உரத்த சத்தமாக அவர் உறவை வெளிப்படுத்துகிறார். காரணம், அனைத்தையும் நிறைவேற்றிய ஒரு மகிழ்ச்சி. ஒருவேளை இந்த பாடுகள் தன்னுடைய இலக்கிலிருந்து தன்னை சிரைத்து விடுமோ, இந்த பாடுகள் கடவுளது திருவுளத்தை செய்ய முடியாதபடி தன்னை மழுக்கடித்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் அவருக்குள்ளாக இருந்திருக்கக்கூடும். ஆனால் அந்த அச்சங்களை கடந்து, பாடுகளை கடந்து, மழுக்கடிக்கக்கூடிய துன்பங்களை கடந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய உறவை அவர் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் தனக்கு வைத்திருந்த பணிகள் யாவற்றையும் நிறைவுள்ள வகையில நிறைவு செய்தபடியினால, அவரது மீட்பின் பணியை செயல்படுத்தியமையினால, கடவுள் இந்த உலகத்தில மக்கள் மீது கொண்ட அன்பை இயேசு கிறிஸ்துவின் வழியாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவர் வெளிப்படுத்தியமையினால, இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை காட்டிலும் கடவுளுடைய அதிகாரம் பெரியது என்பதை தன்னுடைய வாழ்வின் வழியாக காட்டியமையினால, கடவுளுடைய படைப்பை மீண்டுமாக புத்தாக்கம் செய்கின்ற பணியை அவர் தொடங்கியமையினால, பாவத்திலிருந்து மக்களை மீட்டமையினால, அந்த மகிழ்ச்சியில் மீண்டுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த உறவை அவர் உறுதி செய்கின்றதை நாம் பார்க்கிறோம். தந்தையே என்று அவர் அழைத்து மீண்டுமாக அந்த உறவை அவர் உறுதி செய்கிறார். இது உறவின் வார்த்தையாக இருக்கிறது. அன்பு நிறைந்தவர்களே, நாமும் எப்பொழுது கடவுள் நமக்கு வைத்திருக்கிற பணிகளை திடமோடு கூட செய்கின்றோமோ, எப்பொழுது கடவுள் நமக்கு வைத்திருக்கிற செயல்களை நாம் திடமோடு கூட செய்து முடிக்கின்றோமோ, தந்தையே என்று அழைக்கக்கூடிய உரிமை பேற்றை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை இந்த வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இரண்டாவதாக, உறுதியான ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை இருக்கிறது. அன்பு நிறைந்தவர்களே, கிரேக்கத்தில் மிக அழகான ஒரு சொல்லாடல் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது பாராதெமி என்கின்ற ஒரு சொல். இந்த பாராதெமி என்கின்ற சொல் திருமறையில் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை மிக நம்பிக்கையான ஒருவரிடத்தில் கொடுத்து செல்கின்ற பொழுது பயன்படுத்தப்படுகிற சொல்லாடலாக, மிக விலை உயர்ந்த ஒரு பொருளை மிக நம்பிக்கையான ஒருவிடத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது பயன்படுத்துகின்ற சொல்லாடலாக இந்த சொல்லாடல் இருக்கிறது, பாராதெமி என்கின்ற சொல். லூக்கா இந்த இடத்துல அந்த பாராதெமி என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார். ஆண்டவரே, உமது கரத்தில், கடவுளே தந்தையே உமது கரத்தில் என் ஆவியை நான் ஒப்படைக்கிறேன் என்று ஆண்டவர் முடிந்த பொழுது இந்த பாராதெமி என்கின்ற சொல்லை அவர் பயன்படுத்துகிறார். அன்பு நிறைந்தவர்களே, தன் தந்தையாகிய கடவுளிடத்தில் அவர் மிகுந்த நம்பிக்கை நிறைந்தவராக இருந்தார். அவர் பத்திரமாக பார்த்து கொள்வார், அவர் தன் உயிரை பராமரிப்பார், அதை வீணடித்து விட மாட்டார், அதை அவர் பண்படுத்துவார் என்கிற நம்பிக்கை, உயிர்த்தெழ செய்வார் என்கின்ற நம்பிக்கை ஆண்டவரிடத்தில் நிறைவாக இருந்தது. ஆண்டவரது உயிர்த்தெழுதலை குறித்து சொல்கிற போது சொல்வார்கள், அவர் உயிர்த்தெழும்பவில்லை, அவர் உயிர்த்தெழப்பட்டார். கடவுள் அவரை உயிர்த்தெழ செய்தார். நம்பிக்கையோடு கூட தன் உயிரை தன்னுடைய மகன் தன்னுடைய கரத்தில் ஒப்படைத்த பொழுது அவரது முகத்தை அவர் வெட்கப்படுத்தாதபடி அவர் மீண்டுமாக உயிர் வர செய்தார் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இருள் நிறைந்த ஒரு சூழல், வேறு எதிர்காலம் அற்ற ஒரு நிலை, அவமானங்கள் நிறைந்த நிலை, மனிதமும் தெய்வீகமும் இழந்த நிலையில, இருள் சூழ்ந்த ஒரு நிலையில அந்த நேரத்தில் பார்க்கிறோம், அன்றைக்கு உலகம் கூட இருண்டு இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில நம்பிக்கையோடு கூட தனது உயிரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளிடத்துல ஒப்படைத்தார். அது உறுதியான வார்த்தையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்வில இந்த உறுதி இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய வாழ்வில நாம் கடவுளை விட்டு தூரமாக செல்வதற்கான காரணம் நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தில அவ்வப்பொழுது நாம் பின்மாற்றம் அடைகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையில மரணத்தருவாய் மட்டுமாக இம்மி அளவும் அவர் குறையாது இருந்தார் என்பதற்கு இந்த வார்த்தை மிக சால சிறந்த சான்றாக இருக்கிறது. நிறைவாக இது உயர்ந்த ஒரு வார்த்தையாக இருந்தது. நான் முன்பே சொன்னதை போல எல்லா நிகழ்வுகளினுடைய தொடக்கமும் அது உச்சத்தில் இருக்கும். அதனுடைய நிறைவு என்பது பல நேரங்களில் அவைகள் உச்சத்தில் இருப்பதில்லை, அது தாழ்வடைந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், அவரது வாழ்க்கை எந்த அளவிற்கு தொடக்கத்தில் உயர்வோடு கூட இருந்ததோ அதனுடைய நிறைவும் அவ்விதமாகவே இருந்தது. அதற்கு இந்த 7வது வார்த்தை மிக அழகான ஒரு சான்றாக இருக்கிறது. 33 ஆண்டு காலம்
கடவுள் தனக்கு தந்த உயிரை, பரிசுத்த ஆவியானவரினாலே வழிநடத்தப்பட்ட அந்த உயிரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளிடத்துல ஒப்படைக்கின்ற பொழுது அவர் உரக்க கத்துகிறார். உரக்க கத்தி தன் உயிரை கடவுளிடத்துல அவர் ஒப்படைக்கின்றார். அன்பு நிறைந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற வேட்கையை ரோம பேரரசும் அவர்களை காட்டிலும் யூத சமய தலைவர்களும் வைத்திருந்தார்கள். அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொன்றுவிட வேண்டும். அவர்களுடைய அதிகாரம் அவரை கொல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்தது. அவரை கொலை செய்வதனாலே அவரை பின்பற்றுகிற மக்களை அச்சுறுத்தி விடலாம், அந்த இயக்கத்தை ஒடுக்கி விடலாம் என்கிற நம்பிக்கை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு மரண பயத்தை வருவிக்க வேண்டும் என்று பல நேரங்களில் அவர்கள் முயற்சி செய்தார்கள். சீடர்களுக்கும் அதே தொல்லையை அவர்கள் தந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மரணத்தை மரணிக்க செய்கிறார். சாவுக்கு அவர் சவால் விடுகிறார். அவரை அவர்கள் கொலை செய்யவில்லை என்கின்ற அவமானத்தை அவர்களுக்கு அவர் தருகிறார். அவரை கொலை செய்யவில்லை என்பதனுடைய அடையாளம் தான் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் ஆவியை உமது கரத்தில் நான் ஒப்படைக்கிறேன். இவர்கள் என்னை கொல்லவில்லை, இவர்கள் எனது ஆவியை பறித்து கொள்ளவில்லை. என்னுடைய ஆவியை, என்னுடைய உயிரை பறித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களிடத்தில் இல்லை. என் ஆவியை கொடுக்கவும் அதை மீண்டுமாக பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் சொன்னதை இந்த இடத்துல நினைவு கூர்ந்து அதை உறுதி செய்கிறார். வெற்றியின் வார்த்தையாக இந்த இடத்துல அவர் சிலுவை மரத்தில் மொழிகிறார். வெற்றி சிலுவையாக அவர் சிலுவையை மாற்றுகிறார். மரணத்தை அவர் இந்த இடத்துல வெல்லுகிறார். தன்னை இவர்கள் கொல்லவில்லை, இவர்களது கொண்டாட்டத்தை அவர் முறியடிக்கிறார். அவரை கொண்டு அதனாலே அவர்கள் கொண்டாட்டம் அடைய வேண்டும் என்று வைத்திருந்த திட்டத்தை அவர் சிதறடிக்க செய்கிறார். அவர்கள் கொல்ல வேண்டும் என்று கொண்டு வந்தாலும் அவர் மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டவையினாலே தன்னை கையளித்து இந்த மரணத்திற்கு தன்னை ஒப்படைத்தார் என்பதை இந்த இடத்துல இந்த வார்த்தை நமக்கு நினைவூட்டுகிறது. சிலுவையின் பாடுகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பி ஏற்றுக்கொண்டார். நாம் வாழ்வு பெறுவதற்காக, நாம் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக. இந்த உலகம் ஏதேனிலே இழந்து போன அந்த உறவை, ஏதேனிலே இழந்து போன அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஒப்படைத்தார் என்பதற்கு இந்த வசனம் மிக சால சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அன்பு நிறைந்தவர்களே, நாமும் கூட இந்த உலகத்தின் அதிகாரத்திற்கு அஞ்சாதபடி நம்முடைய உடலை அல்ல, நம் உயிரை ஆட்சி செய்கிற, நம்முடைய உயிரை அழிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்திருக்கிற கடவுளுக்கு மட்டுமே நாம் அஞ்சி நடந்து பயந்து வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 7வது வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பு நிறைந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வில் இருந்த இந்த நம்பிக்கை, அவரது 7வது வார்த்தை தந்திருக்கிற இந்த நம்பிக்கை மிக உயர்வின் வார்த்தையாக, மிக அழகியமான உறுதியான வார்த்தையாக, மிக சிறப்பான உயர்வான வார்த்தையாக விளங்கிய இந்த 7வது வார்த்தையில நிறைந்திருக்கிற சாராம்சங்களை நம்முடைய வாழ்வில நாம் இருத்திக் கொள்வோம். இந்த சிலுவை நமக்கு தொடர்ந்து வழிகாட்டியாக இருக்கிறது. சிலுவை வழிகாட்டுகின்ற பாதையிலே நாம் கடந்து செல்வோம். அது மீட்பின் பாதை, அது வாழ்வின் பாதை, நம்மை வாழ்விக்கக்கூடிய பாதையாக அது இருக்கிறது. So dear friends, today as we pondered upon the 7 words of Jesus Christ on the cross, we have seen that in the 7 words, we see in reflecting on Jesus' last 7 words, we have been invited. They have offered us a privileged access into Jesus' life, and therefore an entry into who he is. These last words reveal him to us more fully. The story doesn't end here. There is the hope we celebrate at Easter. But for now, let's take a moment to acknowledge the suffering sacrifice of Jesus, of our Savior. You can give thanks to Jesus for his steadfast love and his atonement work on the cross that led him to lay down his life for you and me
as a ransom. So this is the conclusion we see on the 7 words of Jesus. ప్రేమైన స్నేహితులారా, మనం యేసుక్రీస్తు శిలువ మీద పలికిన 7 మాటలు ధ్యానించినప్పుడు ఆ శిలువ మీద యేసు కనపరిచినటువంటి ఓ గొప్ప బలియాగమైన కార్యము, ప్రాయచిత్తార్థం కొరకైనటువంటి ప్రవక్తలు చెప్పినటువంటి ఆ ప్రవచనాల నెరవేర్పును యేసుక్రీస్తు జరిగించినాడు. సో హియర్ ఆర్ సమ్ రిఫ్లెక్షన్ టు థింక్ అబౌట్ వాట్ హ్యాస్ ఆల్ దిస్ మీన్ ఫర్ యూ. ఇదంతా నీ కొరకు ఏమై ఉంటున్నది? హౌ హ్యావ్ యూ ఎన్కౌంటర్డ్ జీసస్ మోర్ డీప్లీ? యేసుక్రీస్తును చాలా నిగూఢంగా ఏ రీతిగా నీవు ప్రేమించగలుగుతున్నావు, ఏ రీతిగా నువ్వు తెలుసుకోగలుగుతున్నావు? హౌ డస్ ఇట్ హెల్ప్ యూ? యేసుక్రీస్తు యొక్క బలియాగా ఈ శిలువ కార్యము ఏ రీతిగా నీ జీవితములో నిత్యము తోడ్పడుతూ ఉంది? సో వీ హ్యావ్ టు థింక్ ఓవర్, అండ్ వెన్ వీ కమ్ టు ది ఫీట్ ఆఫ్ జీసస్ క్రైస్ట్, లెట్ us thank and glorify him for his wonderful work that done on the cross of Calvary for you and me, for a ransom. Let the words of our mouth and the meditation of our hearts be acceptable unto Lord Jesus Christ. Amen. So dear friends, as we again go back to the words of Jesus, 7 words on the cross of Calvary. First word says, Father, forgive them, for they do not know what they are doing. తండ్రి, వీరేమి చేయుచున్నారు, వీరెరుగరు గనుక వీరిని క్షమించుము. Secondly, I tell you the truth, today you will be with me in paradise. నేడు నీవు నాతో కూడా పరదేశులో నుందువు. మూడవదిగా, third one, dear woman, here is your son, and here is your mother. శిష్యుడా, ఇదిగో నీ తల్లి అని యేసు తన శిష్యునితో చెప్పాను. Fourth one, my God, why have you forsaken me? నా దేవా, నన్నెందుకు చెయ్యి విడిచితివి? Fifth word, I am thirsty. నేను దప్పికొనుచున్నాను. Sixth word, it is finished. సమాప్తమైనది. Seventh word, Father, into your hands I commit my spirit. తండ్రి, నీ చేతికి నా ఆత్మను అప్పగించుచున్నాను. When we die at the time of our last breath, can be able to say this, Father, I commit my spirit unto you. This is what should be our final prayer in our life. When we finish our life upon this earth, may God bless our meditation. Thank you. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 வார்த்தைகளையும் முடிவுரையையும் நாம் கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது கடவுளை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளை கேட்டு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு செல்ல காத்திருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நீர் சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளும் எங்களுக்கு புதிய நம்பிக்கையையும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய வழிகாட்டியாக இருப்பதற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறையில் அவரை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் திருமறை சொல்லுகிறது 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று. ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாக அந்த உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடுவதற்காக ஆலயத்துக்குள்ளாக வருகின்றோம். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்துடன் நாங்கள் விசுவாச கூட்டமாக ஒவ்வொரு வாரமும் சந்திக்க நீர் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்புக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த 7 வார்த்தைகளும் விளைந்த கோலார் தங்கவயல் உள்ள அனைத்து ஆயர்மார்களுக்காகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக 19 திருச்சபைகளுக்காகவும் 19 திருச்சபையில் பணிபுரிந்து வருகின்ற செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர்களுக்காகவும்
மற்றும் சபை மக்களுக்காகவும் உமக்கு நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே, இந்த இக்கட்டமான சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நாங்கள் அரசாங்கத்தின் விதிமுறைப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லும் போதும் ஆண்டவரே, எங்களுடைய சபை மக்கள் எல்லோரும் பங்கு பெற்றதற்காகவும் தங்களுடைய ஒத்துழைப்பு தெரிவித்ததற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக வீடுகளிலிருந்து இந்த வழிபாட்டை கலந்து கொண்ட மூத்த குடி மக்களுக்கும் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் கர்த்தாவே, எல்லா திருச்சபைகளையும் நல்வழியில் நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய பேராயர் அவர்களுக்காகவும் ஆண்டவரே, அவரோடு பணிபுரிந்து வருகின்ற ஆபீசர்ஸ் அவர்களுக்காகவும் மற்றும் கர்நாடகத்தின் திருமண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து ஆயர்மார்களுக்காகவும் சபை மக்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஊழியங்களை தொடர்பணியாக செய்ய எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். இப்பொழுது எங்களுடைய இல்லங்களுக்கு போகும்போதும் உங்களுடைய திவ்ய பிரசனத்தோடு வழிநடத்தும். உமக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் கென்று மன்றாடுகிறோம் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாய் தந்தையாம் கடவுளின் அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் உந்துதல் தருகிற தூய ஆவியரின் கூட்டுறவும் வழிநடத்தலும் நாம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.